ஹாய் வணக்கம், வெல்கம் டு ரீமா அண்ட் மாமா யூடியூப் சேனல். இன்றைக்கி மார்கழி 10வது நாள். அது மட்டும் இல்லை, ரொம்பவே ஸ்பெஷலான நாள் கூட. இன்றைக்கி கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கிறிஸ்மஸ் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி 2 கோலம் போட வேண்டி இருந்தது. வெளியிலையும், அதாவது கேட்டுக்கு வெளியிலையும் நான் கோலம் போடுறேன். இந்த மாதிரி மெயினான ஒரு நாள் வரும் இல்லையா, விசேஷமான நாள், அந்த நாளுக்கு மட்டும் வெளியில் கோலம் போட சொல்லியிருக்காங்க என்னோடய ஹவுஸ் ஓனர். அதனால் கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல், தீபாவளி, கார்த்திகை தீபம் இது மாதிரி விசேஷமான நாள்களுக்கு மட்டும்தான் நான் கேட்டுக்கு வெளியில் கோலம் போடுவேன். மற்ற நாளைக்கு என்னோடய வீட்டு வாசலில் மட்டும் போட்டி கோலம் நான் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுப்பேன். இன்றைக்கி வெளியிலேயும் கோலம் போட இருக்குது அப்படின்றதால நைட்டே நான் உள்ளே கோலம் போட்டு வச்சுட்டேன். அப்புறமா காலையில் எழுந்திரிச்சு தான் வெளியில் கோலம் போட ஆரம்பித்தேன். எனக்கு கோலத்தில் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கணும், அப்புறமா சென்டா, பெல், கிஃப்ட்டு, ஸ்னோமேன் எல்லாமே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்தது. ஸோ 4-5 ஃபோட்டோஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணி நானாக யோசிச்சு ஒரு கோலத்தை போட்டிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். கடைசி அவுட்புட் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அப்புறமா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதில் சின்ன ஒரு விஷயம் பசங்களுக்கு தெரியாட்டி சொல்லிக் கொடுங்க. கிறிஸ்மஸ் ட்ரீக்கு மேலே நாங்கள் ஸ்டார் வைப்போம் இல்லையா, அது ஏன் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஏசப்பா பிறந்ததை ஸ்டார் மூலமாக ஒளி தான் அவர் பிறந்துட்டார் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கு. அதனால் அவரோட பிறந்த நாளான இன்னைக்கு எல்லாருமே அந்த ட்ரீ மேலே ஸ்டார் வைப்பாங்க. அதுதான் ட்ரீ மேலே ஸ்டார் வைக்கிறதுக்கான ரீசன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த காலையில் எனக்கு காவல் நிற்கிறது அந்த நாய்க்குட்டி தான். அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்துச்சு, என்னடா பண்ணுறாங்க இவங்க அப்படின்ட்டு. ஸோ ரொம்பவே அழகாக சிம்பிளாக போட்டு முடிச்சுட்டேன். இன்றைக்கி என்னோடய பெரிய கோலம் இது தான். கோலத்தை போட்டு முடிச்சுட்டு அப்படியே பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு நேரமாச்சுன்னு கடகடன்னு போய் விளக்கெல்லாம் ஏற்றி நல்லபடியாக இன்றைக்கி பூஜையை செஞ்சு முடிச்சுட்டு, இது நான் உள்ளே போட்டிருந்த சின்ன கோலம், இது வெளியில் போட்டிருக்க பெரிய கோலம். 2 ரங்கோலியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா ஃபுல்லாக கோலமெல்லாம் போட்டு முடிச்சு பூஜையெல்லாம் செஞ்சுட்டு வீடியோலாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா எப்பவும் போல் சமைக்கலான்னு சமைச்சிட்டு இருக்கும்போது வளமைக்கு மாறாக மயில் சத்தம் அதிகமாகவே கேட்டுச்சு. ஒரு சந்தேகத்தில் தான் நான் மேலே மொட்டை மாடிக்கு போய் பார்த்தேன். ஒரு அழகான காட்சி. காலை பொழுதில் கண்ணால் 2 கண்ணு போகுது அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு மயில் தோகையை விரித்து நடனமாடினே இருந்தது. அதை சுற்றி 13 மயில் பார்த்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டே எனக்கு இன்றைக்கி ரொம்ப நேரத்தை அப்படியே அங்கேயே கழிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் சமைச்சி கொடுத்து முடிகிறதுக்கு எனக்கு லேட் ஆகிடுச்சு ஹஸ்பண்டுக்கு. அவ்வளோ அழகாக இருந்தது மயில் நடனம் இன்றைக்கி. ஸோ அந்த அழகான காட்சிகளையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. எல்லாமே பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்போவுமே என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.